சொல்லி வரும். அதை ஹீப்ரூவில் சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் அல்ஃபபெட் என்னது? ஆலெஃப். லாஸ்ட் அல்ஃபபெட் வந்து தாவ். அப்போ அதை கருத்து சொல்லும்போது ஐ எம் ஆலெஃப் அண்ட் தாவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ அவர் யாரு? ஆலெஃப். ஆலெஃப் யாரை குறிக்குது? அவர் கிளைம் பண்ணுறாருல, ஐ எம் அல்ஃபா அப்படின்ட்டு, ஐ எம் ஆலெஃப் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நான் தான் ஆலெஃப். அப்போ ஆலெஃபை பார்த்தா அங்கே யாரை பார்க்கணும்? நம்ம கர்த்தரை பார்க்கணும். கரெக்ட் தானே? கர்த்தர் அங்கே தெரிவார். இப்போ பாருங்க, யோதுக்குள்ள நியூமரிக் வேல்யூ எத்தனை? நியூமரிக் வேல்யூ எத்தனை? யோது எத்தனாவது அல்பபெட்? 10வது 10th அல்பபெட். ஸோ நம்பர் 10. அடுத்தது லோவர் யோத். யோத் வந்து எத்தனாவது அல்பபெட்? 10. வாவ் வந்து எத்தனாவது அல்பபெட்? 6. டோட்டல் எத்தனை ஆயிட்டு? 26. 26 வந்து அவங்க அந்த நம்பர் எப்படி எடுப்பாங்க? புனிதமான நம்பர் எடுப்பாங்க. அது ஏன்னா அது எந்த அந்த லக்கம் வந்து யாருடைய லக்கம்? அது யெகோவாவுடைய லக்கம். கையை பார் ஆணியை பார் அப்படிங்கிறத கிமெட்ரியை போட்டோம் அப்படின்னா அதில் என்ன வருது? நம்பர் 26 வரும். ஸோ அதனால அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த 26 வந்து இட்ஸ் எ பியோர் நம்பர் அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப என்ன செய்வாங்க? அதை கௌரவப்படுத்துவாங்க. ஸோ வென் காட் சேஸ் தட் ஐ எம் ஆல்ஃபா, ஐ எம் ஆலெஃப், அப்போ உண்மையிலே அவர் யார் தான்? ஆலெஃப் தான். அவர் யாரு? ஆலெஃப். ஐ எம் தாவ் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே அவர் யார் தான்? தாவ். அதனால தான் அவர் சிலுவையில் போகக்கூடிய நேரம் என்ன செஞ்சது? வந்துச்சு. பாருங்க, இந்த ஆலெஃப்ல இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் என்ன செய்ய முடியும்? போக முடியும். இந்த ஆலெஃப் வந்து திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அல்பபெட். இது எத்தனை அல்பபெட்? ஃபர்ஸ்ட் அல்பபெட். எழுதிக்கிடுங்க. எழுதிச்சா? அடுத்தது நம்ம இதையும் நம்ம அடிக்கடி நம்ம எல்லா இடங்களையும் நம்ம பார்ப்போம். நான் கிறிஸ்டியன் பிரதர்ஸ் வந்து இதை அதிகமாக என்ன செய்வாங்க? யூஸ் பண்ணுவாங்க. என்னது? திருசுல். 3 கூறு இருக்குல்ல, 3 ஆயுதம், 3 கூறுல ஆயுதம்ல, அதனால இது என்னது? திருசுல். பார்த்துடுங்க. அவங்க புனிதமாக என்ன செய்வாங்க? ஆலயத்துக்கு முன்னாடி என்ன செய்வாங்க? நட்டு வச்சிருப்பாங்க. இது என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியுமோ தெரியாத, என்னது அது எங்கள் கடவுளுடைய ஆயுதம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவ்வளோதான் சொல்லுவாங்க. பட் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது. பாருங்க, இந்த இது வந்து ஒரு ஹீப்ரு அல்பபெட். இந்த ஹீப்ரு அல்பபெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை இப்படி எழுதுவாங்க. பார்த்துருங்க, இது வந்து இதை ஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் என்னது? ஷீன். ஷீன் அப்படின்னா நிறைய மீனிங் வரும். ஒரு மீனிங் வந்து டீத். டீத்துங்கிற மீனிங். பல்லுக்கும் என்னதான் சொல்லுவாங்க? ஷீன். டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறதுக்கும் என்னது தான்? ஷீன். அதுக்கு பிறகு இன்னொரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, வாசிங்க, ஒரு வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 17:1. 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் யார்? தமிழ்ல அவர் எப்படி வெளிப்படுத்துறாரு? சர்வ வல்லமுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்துறாரு. இங்கிலீஷ்ல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, ஐ எம் த ஆல்மைட்டி காட் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த ஆல்மைட்டி காட் அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ளே ஒரு எழுச்சி வரும். இஸ் ஆல்மைட்டி காட், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், எல்லாத்தையும் செய்ய வல்லவர் அப்படிங்கிற அந்த உணர்வை நம்ம அதில் பார்க்கலாம். ஆனால் ஹீப்ரு வேர்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கும் இந்த வேர்டுக்கும் சம்பந்தமே என்ன செய்யாது? வராது. ஹீப்ருவில் வந்து கர்த்தர் தன்னுடைய பேரை வெளிப்படுத்தும் போது அவர் சொல்கிறாரு, ஐ எம் எல் ஷெடாய் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் பேர் என்னது? எல் ஷெடாய் அப்படின்னு சொல்லுவார். எல் ஷெடாய் அப்படின்னா, ஏல் அப்படின்னா தேவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஷெடாய் அப்படின்னா, ஷாட் அப்படின்னா மார்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஷெடாய் அப்படின்னா 2 மார்புடையவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பாலூற்றி வளர்த்துவது போல் நான் உங்களை, ஒரு தாய் தேற்றுவது போல் உங்களை நான் என்ன செய்வேன்? தேற்றுவேன். அது சொல்லக்கூடிய நபர் யாரு? எல் ஷெடாய் தேவன் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். இப்போ இந்த எல் ஷெடாய்ங்கிற வார்த்தையினுடைய அர்த்தத்தையும் சர்வ வல்லமுள்ள அர்த்தத்தை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்க, பக்கத்தில் என்ன செய்யாது? வராது. ஆனால் நம்ம அதை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டோம். என்னது? சர்வ வல்லமுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி. ஆனால் என்னைக்கு கர்த்தர் தன்னுடைய பேரை எல் ஷெடாய்ன்னு சொல்லி ஆபிரகாம்கிட்ட சொன்னாரோ, he was transformed. அவன் என்ன ஆயிட்டான்? மர்வமாயிட்டான். செத்து போன சரீரத்துக்கு உயிர் வந்துட்டு,
செத்து போன சாராளுடைய கர்ப்பத்துக்கு உயிர் வந்துட்டு பாருங்க. அந்த எல் ஷடாய் அப்படிங்கிற வார்த்தையில there is most powerful power. அதில் ஒரு பெரிய பவர்ஃபுல் பவர் என்ன செய்யுது, அந்த நாமத்துக்குள்ள என்ன செய்ய அடங்கியிருக்கு. இட் கேன் டிரான்ஸ்ஃபார்ம் அஸ். அது நம்மளை என்ன செய்யும், மர்வப்படுத்தும். அப்புறம் மர்வம் ஆயிட்டான்ல, ஒரே நிமிடத்தில் என்ன செய்யிட்டான், மர்வம் ஆயிட்டான். அப்போ இந்த எல் ஷடாய்ங்கிற வார்த்தை, இந்த யூத ஜனங்கள் வந்து ஷின் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்தாலே அது என்ன செய்வாங்க, எல் ஷடாய் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும், அவங்களுக்கு குறிக்கும். அவங்க வீட்டு நிலைக்கால்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷின் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. என்ன வரைஞ்சி வச்சுருப்பாங்க, ஷின். இன்னைக்கு நான் கிறிஸ்டியன் பிரதர்ஸ் வந்து இதை போட்டிருப்பாங்க, ஆனால் இதை மீது ஒரு இது வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? லாடம் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த லாடத்தை போட்டு வச்சுருப்பாங்க, எதுக்கு போட்டிருக்காங்க தெரியாது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா ஷின் வச்சுருப்பாங்க. அது யாரை குறிக்குது, எல் ஷடாய் தேவன் என்ன செய்யும் குறிக்கும். அதுக்காக அவங்க என்ன செய்வாங்க, ஷின் போட்டு வச்சுருப்பாங்க. இவங்க லாடத்தை தூக்கி என்ன செஞ்சாச்சு, வச்சாச்சு. அதுவும் என்ன ஷேப்பில் தான் இருக்குது, அதே ஷேப்பில் தான் என்ன செய்யும் இருக்கும். பாருங்க, இந்த ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு இவங்க எல்லாத்துக்குமே கர்த்தர் தன்னுடைய பெயரை வெளிப்படுத்தும் போது எல் ஷடாய் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தினார். ஆனால் மோசேட்ட வரும்போது கர்த்தர் என்ன சொன்னார், நான் யெகோவா அப்படின்னு சொல்லிட்டார். யெகோவான்னு சொன்ன பிறகு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம அவர் எப்படி கூப்பிடுறோம், யெகோவான்னு சொல்லி தான் கூப்பிடுறோம். அதுக்காக எல் ஷடாய் தேவனை மறந்துட்டோமா, அந்த பேரை மறந்துட்டோமா? இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்துட்டாங்களா அந்த பேரை? இல்லை. ஆசாரியர்கள் இப்பவுமே என்ன செய்வாங்க அப்படின்னா, தன்னுடைய கரங்களை ரெண்டு கரத்தையும் என்ன செய்வாங்கன்னா இப்படி சேர்த்து வைப்பாங்க. இந்த மாதிரி சேர்த்து வச்சு இஸ்ரவேல் பிரஜைகளை என்ன செய்வாங்கன்னா ஆசீர்வதிப்பாங்க. என்னாகுமோ 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் அவங்க அந்த ஆரோனிக் பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி அந்த பிளெஸ்ஸிங்கை கூறி அவங்க என்ன செய்வாங்க, பிரஜைகளை என்ன செய்வாங்க, ஆசீர்வதிப்பாங்க. இந்த மாதிரி கரங்களை என்ன செய்வாங்க, சேர்த்து வச்சுருப்பாங்க. இந்த சேர்த்து வச்ச இந்த கரத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் டபிள்யூ மாரி தெரியுதா, மேலே டபிள்யூ மாரி இருக்கும். இந்த டபிள்யூ வந்து எதை குறிக்க அப்படின்னா ஷின்னை குறிக்குது. ஏன்ஷியன் ஹீப்ரூவில் ஷின் எப்படி எழுதுவாங்கன்னா டபிள்யூ தான் எழுதுவாங்க. ரெண்டு அந்த டபிள்யூ வந்து அந்த மாதிரி போடுவாங்க. இட்ஸ் தட் இஸ் கால்ட் ஷின். அது யாரை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா எல் ஷடாய் தேவனை இண்டிகேட் பண்ணும். இப்போ ஷடாய், அதாவது எல் ஷடாய், ஷடாய்ங்கிறதுக்கு பாருங்க, நாங்கள் ஸ்பெல்லிங் எழுதுறேன், ஷடாய். இந்த ஷடாய் அப்படிங்கிற வார்த்தையில் 3 அல்பபெட் இருக்குது. ஒன்று எஸ்ஹெச், அதாவது ஷின். அடுத்த டி, அது டி என்ன சொல்லுவாங்கன்னா தாலத் அப்படின்னு சொல்லுவாங்க, தாலத். ஐ, அதாவது யோது. இந்த 3 அல்பபெட் சேர்ந்தது தான் ஷடாய். இப்போ பாருங்க, நான் கை எப்படி வச்சிருக்கிறேன். இந்த டபிள்யூ வந்து எதை குறிக்குது, ஷின்னை குறிக்குது. நடுவில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு கேப் கிடைக்குது. இதுதான் என்னதுன்னா தாலத். இது என்ன சொல்லுவாங்க, தாலத். தாலத் அப்படின்னா வாசல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். தாலத்னா என்ன அர்த்தம், வாசல். தாலத்னா வாசல். கர்த்தர் சொன்னார்ல, ஐ ஆம் த டோர் ஆஃப் த ஷீப். நான் ஆடுகளுக்கு எப்படி இருக்கிறேன், ஹீப்ரூவில் என்ன சொல்லுவாங்க, நான் ஆடுகளுக்கு தாலத்தாக இருக்கிறேன். நான் ஆடுகளுக்கு யாரு, நம்ம லேமடை பார்க்கும்போது சிஸ்டர் சொன்னாங்க, அதாவது கர்த்தரன் லேமடா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி நான் ஆடுகளுக்கு வாசல் அப்படின்னு சொல்லும்போது நான் ஆடுகளுக்கு யாரு, தாலத்தா இருக்கிறேன். பாருங்க, ஷின், அடுத்தது தாலத், அடுத்தது இது என்னது, கை, யாது, யோது. இந்த 3 அல்பபெட் வர்றதுனால அது என்ன சொல்லுவாங்க, ஷடாய், எல் ஷடாய் அப்படிங்கிற அந்த உச்சரிப்பு என்ன செய்யும், அந்த கையில் என்ன செஞ்சிடும், வந்துடும். இந்த ஆரோனிக் பிளெஸ்ஸிங்கில் அந்த கரத்தை 2 கரத்தை இப்படி இணைச்சி அவங்க என்ன செய்வாங்க, பிளஸ் பண்ணுவாங்க. இந்நாள் வரைக்கும் அந்த பிளெஸ்ஸிங் அது அவங்க அதை அப்படி தான் செய்வாங்க. மேலே ஒரு துணி போட்டு விடுவாங்க, துளி போட்டு விடுவாங்க. போட்டுட்டு தன்னுடைய 2 கரங்களையும் சேர்த்து வைத்து அவங்க என்ன செய்வாங்கன்னா பிளஸ் பண்ணுவாங்க. ஜனங்கள் என்ன செய்வாங்க, பிளஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்நாள் வரைக்கும் அந்த ஷின் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே அது யாரை இண்டிகேட் பண்ணுது, எல் ஷடாய் தேவனை என்ன செய்யும், இண்டிகேட் பண்ணும். ஸோ இந்த திருசூலில் இவங்க என்ன செய்கிறாங்க, ஆலயத்துக்கு முன்னாடி வைப்பாங்க. என்னன்னு தெரியாது, ஆனால் நம்மளுக்கு தெரியும் அது என்னது, அது யாரை ஷின் வந்து யாரை குறிக்குது, எல் ஷடாய் தேவனுக்கு. அவங்க அறியாமல் செய்கிறாங்க, ஆனால் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், அவரை அறிந்திருக்கிறோம். அப்போ அடுத்த தடவை நீங்கள் இதை வச்சு நீங்கள் அவங்களுக்கு என்ன செய்யலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நம்ம இதை வச்சு என்ன செய்யலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நான் கிறிஸ்டியன் பிரதர்ஸ் வந்து என்னென்ன சிம்பால்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹீப்ரூ கூட என்னதான் இருக்கும், கனெக்டடாக இருக்கும். இப்போ ரிஷிகள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை கையில் வச்சுருப்பாங்க. அவங்க தியானம் பண்ணும்போது அந்த கட்டை மேலே கை வச்சு அது என்னது ஒய் ஷேப்பில் இருக்கும், கரெக்டாக சொன்னாங்க. இந்த மாதிரி ஷேப்பில் என்ன செய்யும் இருக்கும்.
இந்த மாதிரி ஷேப்பில் பிடிச்சிக்கிட்டு என்ன செய்வாங்க, போவாங்க. உட்காரும் போது அது மேலே என்ன செய்வாங்க, கை வைப்பாங்க. இதை பார்க்கும்போது என்ன சிம்பால்? வாவ் சிம்பால். என்ன சிம்பால்? வாவ். ஏன்ஷியன்ட் ஹீப்ரூல இது என்னது? வாவ். ஆனால் அது அவங்களுக்கே என்ன செய்யல, தெரியல. பாருங்க, எல்லா சிருஷ்டிப்புலையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாவ் சிம்பிளை நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். எல்லா கிரியேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாவ் சிம்பிள் நீ பார்க்கலாம். இப்போ மரத்தை வரைகிறீங்க, ட்ரீ. மரத்தை வரைகிற போது என்ன சிம்பிளோடு வரைகிறோம்? இது என்னது? வாவ். வாவ். என்னது? ஆச்சரியத்தோடு சொல்லணும். வாவ். வாவ் தான் இருக்குது. வாவ். பாருங்க, கர்த்தர் எல்லா சிருஷ்டிப்புலையும் அந்த வாவ் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். மீன் எடுத்துக்கிடுங்க. மீனை தலைகளை பிடிச்சிங்கன்னா என்னது வரும்? வாவ் சைன் தான் வரும். எல்லா இடத்துலையும் நீங்கள் இந்த வாவை என்ன செய்யலாம், நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமானது இந்த வாவ். பாருங்க, வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஷின் புரிஞ்சுக்கிட்டல? ஷின் புரிஞ்சதுல? இந்த மாதிரி இதுதான் ஷின்னுடைய சிம்பால். வாசிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சரி. போதும். பாருங்க, முதல் வசனம் சொல்லுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி என்ன செய்தார், சிருஷ்டித்தார். ஆதியில யார் இருந்தா? தேவன் இருந்தார். இங்கிலீஷ்ல என்ன கொடுத்துருக்கோம்? இன் தி பிகினிங் காட். அதாவது ஆதியில யார் இருந்தா? காட் இருந்தார். இப்போ காடுங்கிற வார்த்தைக்கு நீங்க மீனிங் பார்த்தீங்கன்னா வர்ஷிப்பபிள் ஆப்ஜெக்ட். ஒரு பொருளை 4 பேர் சேர்ந்து வணங்கினாங்கன்னா அந்த பொருள் அவங்களுக்கு என்னதான் மாறிடும்? காடாக மாறிடும். ஒரு கல் இருக்குது, அந்த கல் 5-6 பேர் சேர்ந்து வணங்கினாங்கன்னா அந்த கல் அவங்களுக்காக என்னதாயிட்டு? காட் ஆயிட்டு. ஒரு மனிதன் ஒரு 10 பேர் சேர்ந்து வணங்கினாங்கன்னா அந்த மனிதன் அந்த 10 பேருக்கும் யாரு? காட். அப்போ இந்த பிகினிங் யாருமே அங்கே இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாம் நிசப்தமாக இருக்குது, ஒன்றுமே சிருஷ்டிக்கப்படல, தூதர்கள் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாமே எம்டி. அந்த நேரத்தில் ஹவு கேன் ஹீ பி காட்? அவர் எப்படி காடாக இருக்க முடியும்? அங்கே வணங்குறதுக்கு யாருமே இல்லையே. வணங்குறதுக்கு யாராவது இருந்தால் அவர் என்ன சொல்லுவாங்க? காடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹீப்ரூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை எலோஹிம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். என்ன பேர்? எலோஹிம். எலோஹிம் அப்படின்னு சொன்னால் செல்ஃப் எக்ஸிஸ்டிங் ஒன், சுயமாக வியாபித்திருக்கிறவர், செல்ஃப் எக்ஸிஸ்டிங் ஒன். அவர் இப்போ ஒரு மனிதன் இருக்கிறார், அந்த மனிதன் வந்து சுயமாக வியாபித்திருக்க முடியுமா? முடியாது. ஒரு கல் சுயமாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஆனால் நம்மளுடைய தேவன் யாரு? ஹீ இஸ் எலோஹிம். அவர் காடுன்னு சொல்றதை விட அவரை நம்ம எப்படி கூப்பிடணும்? ஹீ இஸ் எலோஹிம். அதாவது அண்ட சராசரிகளையும் படைத்த தேவன் யாரு? ஹீ இஸ் எலோஹிம். நம்மளுடைய தேவன் எலோஹிம். அதனால தான் இவர் எலியா சொல்வார், பாகால் எலோஹிமானால் பாகாலை பின்பற்றுங்கள், கர்த்தர் எலோஹிமானால் கர்த்தரை என்ன செய்யுங்க? பின்பற்றுங்க. ஒரு சேலஞ்சிங். யார் எலோஹிம் பார்த்துடலாம். உடனே பலிபீடத்தை கேட்டாங்க, பாகாலுடைய தீர்க்கதரிசிகள்லாம் நடனம் ஆடினாங்க, கூப்பாடு போட்டாங்க, சாயங்காலம் வரைக்கும் ஒன்றும் ரிசல்ட் வரல. பிகாஸ் ஹீ இஸ் நாட் எலோஹிம். எலோஹிம்குள்ள சேலஞ்சிங் அங்கே நடக்குது. யார் எலோஹிம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவனுடைய நேரம், எலியாவுடைய நேரம் வரும்போது இவன் எல்லாத்தையும் செப்பனிட்டு இவன் சொன்னா, கர்த்தாவே அக்கினினால் பதில் தாருமப்பா. அக்கினி வந்து இறங்கிச்சு பாருங்க. எலோஹிம் யாருங்கிறது அங்கே உறுதிப்படுத்தி காமிச்சார். அப்போ எலோஹிம்ங்கிற வார்த்தையில் தேர் இஸ் சம்திங் டு இட். ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்போ இதை நம்ம கொஞ்சம் பிரித்து பார்ப்போம். எலோஹிம்ங்கிற வார்த்தையை அநேக கோணத்தில் பேசுவாங்க. ஆனால் இதை நம்ம டீகோட் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். டீகோட் பண்ணாமல் அதனுடைய மீனிங் நிறைய வரும். ஆனால் டீகோட் பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்போ ஏல் அப்படின்னு சொன்னா என்னது? ஏல்னா யாரு? காட். ஏல்னா யாரு? காட். ஓ வந்து எதனுடைய உச்சரிப்பு? வாவ். வாவுனுடைய உச்சரிப்பை தான் நம்ம ஓன்னு சொல்லி சொல்றோம். வாவ். ஓகே. அடுத்தது ஹிம் அப்படின்னா லவுட் நாய்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். என்ன நாய்ஸ்? ஹிம்க்கு என்ன அர்த்தம்? லவுட் நாய்ஸ். ஒரு பெரிய ஒரு சத்தம், லவுட் நாய்ஸ். இப்போ நல்லா பாருங்க, ஒரு பெரிய ஒரு சத்தம். இது யாருடைய சத்தம்? ஏலுடைய சத்தம். இது யாருடைய சத்தம்? ஏல். இது லவுட் நாய்ஸ் யாருடையது? ஏலுடையது. என்ன லவுட் நாய்ஸ்? என்ன லவுட் நாய்ஸ்?
வா அதை டீகோட் பண்ணிங்கன்னா எப்படிலாம் மீனிங் வருது பாருங்க. ஒரு பெரிய லவுட் நாய்ஸ். கர்த்தர் சொன்னார்ல, யோவான் 1:1 சொல்லியிருக்கு, இந்த பிகினிங் ஆதியில் என்ன இருந்தது? வார்த்தை. என்னது? சத்தம். ஆதியில் என்ன இருந்தது? சவுண்ட் இருந்தது. ஒரு சத்தம் தான் இருந்துச்சு, ஒரு வாய்ஸ் இருந்துச்சு. இப்போ ஆனால் நம்ம இங்கே ஆதியாமத்தில் பார்க்கும்போது எலோகிம் இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வாய்ஸ் இருந்ததா, எலோகிம் இருந்ததா? ரெண்டுல கொஸ்டின் மார்க் போட்டு டீகோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தேர் வாஸ் வாய்ஸ். அங்கே என்ன இருந்துச்சு? சத்தம் இருந்தது. என்ன சத்தம்? இட் வாஸ் a loud noise. whose loud noise? that was God's loud noise. ஏலுடைய சத்தம். என்ன சத்தம்? வாவ். அதாவது நான் கிறிஸ்டியன் பிரதர்ஸ் சொல்லுவாங்க, ஒன்றுமே இல்லாத நேரத்தில் ஓம் அப்படிங்கிற சத்தம் இருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எவ்வளோ பக்கத்தில் வந்துட்டாங்க பார்த்தீங்களா? ஆனால் அது ஓம்ங்கிற சத்தம் இல்லை, அது என்ன சத்தம்? வாவ் அப்படிங்கிற சத்தம். ஹீப்ரூ ஆல்பபெட்ஸ் அதில் வரும், இல்லாமல் இருக்கவே செய்யாது. வாவ்ங்கிற ஒரு சத்தம். இந்த சத்தம் இது யாருடைய சத்தம்? இந்த வாவ், இட் இஸ் காட்ஸ். அதனால தான் சொன்னேன், வாவ் உங்களுக்கு புரிஞ்சுட்டு அப்படின்னா எல்லாமே நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டு புரிஞ்சுட்டு. வாவ் தான், அதுக்குள்ளே தான் ஹீலிங் இருக்குது, அதுக்குள்ளே தான் சால்வேஷன் இருக்குது. அந்த வாவ் உங்களுக்குள்ள, அந்த தேவனுடைய சத்தம் உங்களுக்குள்ள இறங்கிட்டு அப்படின்னா நீங்கள் நடமாடும் ஒரு ஆலயம். அதாவது நம்ம ஒரு குட்டி எலோகிமா என்ன செஞ்சிருவோம்? மாறிடுவோம். நம்ம யாரு? ஒரு குட்டி எலோகிம். மனிதனுடைய பிள்ளை யாரு? ஒரு மனுஷன் தான். கழுதனுடைய பிள்ளை கழுத. எலோகிமினுடைய பிள்ளைகள் எலோகிம். அப்போ நம்ம குட்டி எலோகிமா என்ன செய்வோம்? மாறிடுவோம். பார்த்துடுங்க, கர்த்தர் மோசை பார்த்து சொன்னார்ல, பார் நான் உன்னை பார்வோனுக்கு தேவன் ஆக்கினேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இதில் தமிழில் தேவன் எழுதி இருக்குது, ஹீப்ரூ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உன்னை எலோகிமா மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ இவனுக்குள்ள அந்த சத்தம் என்ன செஞ்சுட்டு இறங்கிட்டு. சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் ரொம்ப கஷ்டப்படுறான். என்னோட கர்த்தர் சொப்பனத்திலையும் பேச மாட்டேங்கிறாரு, தரிசனத்திலையும் பேச மாட்டேங்கிறார், ஊரின் துமி மூலமாகவும் பேச மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லி குறுக்கு வழியில் போனான். ஒரு அஞ்சனம் பார்க்குற ஸ்திரீட்ட போய் என்னை இன்ன நேரம் எழுப்பி விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் அங்கே இவ கதர்றா, நீ சவுலாச்சே, என்னை மோசம் போக்கிட்டேரே அப்படின்னு சொல்லி, நீ பார்க்கறத மட்டும் சொல்லு. அவன் என்ன சொன்ன அப்படின்னா, தேவர்கள் பூமியிலிருந்து எந்திரிச்சு வருகிறது நான் என்ன செய்கிறேன்? பார்க்கிறேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கு பதிலாக எலோகிம் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். எலோகிம் எழுந்து எந்திரித்து வருகிறத நான் பார்க்கிறேன். சரி, ரூபம் எப்படி இருக்குது? ரூபத்தெல்லாம் பார்த்த உடனே அது யாருடைய ரூபம்? சாமுவேலுடைய ரூபம். சாமுவேல் என்னதான் மாறிட்டான்? எலோகிமா என்ன செஞ்சுட்டான்? மாறிட்டான். அதனால தான் எந்திரிச்ச பிறகு சொன்னான், நாளைக்கு நீனும் உன் பிள்ளையின் நேரத்தில் என் கூட இருப்பீங்கன்னு சொல்லி தீர்க்கதரிசனம் சொன்னான். அவன் சொன்ன காரியம் ஒன்றாவது கீழே விழுந்துச்சா பூமியில்? பைபிள் சொல்லுது ஒரு வார்த்தை கூட பூமியில் விழலை. ஏன்? ஹீ வாஸ் அ ஸ்மால் எலோஹிம். அந்த வாவ் நமக்குள்ளே இறங்கிட்டேன்னா தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்கள். தேவனுடைய வார்த்தை என்னது? தேவனுடைய சத்தம் என்னது? வாவ். தேவனுடைய சத்தமாகிய வாவை பெற்றவர்கள் யாரை மாறிடுவாங்களா? தேவர்கள் என்னது? எலோகிமா என்ன செஞ்சிருவீங்க? மாறிடுவீங்க. அந்த வாவுங்கிற சத்தத்தை நீங்கள் பெற்றுட்டீங்க அப்படின்னா யூ வில் பி எலோகிம். நீங்கள் புறா வரட்டும்னு சொன்னால் என்ன செய்யணும்? என்ன செய்யணுங்க? புறா வரணும். கர்த்தர் சொன்ன மழையை பார்த்து இங்கேருந்து சமுத்திரத்தில் விழு அப்படின்னு சொன்னால் அந்த மழை அப்படியே என்ன செய்யணும்? சில சொல்லுவாங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே மழை அப்படியே எந்திரிச்சு போய் என்ன செய்யணும்? சமுத்திரத்தில் விழணும். அந்த மரத்தை பார்த்து நீ வேரோடு பிடுங்கி நீ அங்கே சமுத்திரத்தை விழு அப்படின்னு சொன்னால் அது என்ன செய்யணும்? விழணும். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் செருபாபேல் பார்த்து சொன்னார், மலையே நீ செருபாபேலுக்கு முன்பதாக என்னவாய்? சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவானே அப்படின்னு சொல்லி சொன்னான். பாருங்க, இந்த மலையை பெயர்க்கக்கூடிய காரியம். ஆனால் செருபாபேலுடைய நாட்களில் அவன் மலையை பெயர்த்தானா? இல்லை. யாருடைய காலத்திலும் நடக்கல. ஆனால் இது நம்ம காலத்தில் என்ன செய்யணும்? நடக்கணும். எப்போ அந்த எலோகிமா நீங்கள் மாறும்போது, குட்டி எலோகிமா மாறும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த காரியங்களை என்ன செய்வீங்க? செய்வீங்க. பாருங்க, இந்த வாவ் இது தேவனுடைய சத்தம். நீங்கள் இதில் சங்கீதம் 29ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசிங்க. எல்லாமே அந்த சத்தத்தை பற்றி கொடுத்துருக்குது. அந்த சத்தம் என்ன செய்யும், சத்தத்தினால என்னென்ன காரியம் நடக்கும், இது எல்லாத்தையும் நீங்கள் அதில் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். சரி, இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் பெத். அடுத்தது என்னது? பெத். பெத்துனா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும். பெத்துனா என்னது? பெத்துனா சத்தமாக சொல்லுங்க, நம்ம டெஸ்ட் வைக்கல, மார்க் கிடையாதுங்க. பெத்துனா என்னது? வீடு. பெத்துனா வீடு. ஓகே. இந்த பெத் எழுதக்கூடிய விதம் எப்படின்னா, ஒரு பாக்ஸ் மீது இப்படி எழுதணும், அவ்வளோதான். ஒரு பாக்ஸ் மீது போடணும். ஒரு பாக்ஸ் ஒரு பெரிய பாக்ஸை நம்ம நெட்டுக்குத்துல இப்படி வேர்ட்டிக்கலை நிற்க வச்சோம்னா எப்படி இருக்குமோ
அது மாதிரி ஷேப்பில் என்ன செய்யும் இருக்கும். அதுதான் பெத். பெத் இது வந்து ரெண்டாவது அல்ஃபபெட், இது வந்து செகண்ட் அல்ஃபபெட். ஓகே, அடுத்தது சாரி புரிஞ்சுதுல? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஹீப்ரூவில் டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா சில இப்போ அல்ஃபபெட் பார்க்கும்போது ரெண்டும் சேமாக இருக்கும். என்னடா ரெண்டும் சேமாக இருக்க மாதிரி இருக்குது, இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு நம்மளுக்கு என்ன செய்யாது, தெரியாது. நம்ம இப்போ இந்த டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் இது என்னது? பெத். அது என்ன சொல்லுவாங்க? பெத். பெத்னா என்னது? வீடு, ஹவுஸ். இதே மாதிரி சின்னதாக எழுதுனீங்கன்னா, அதாவது இந்த பாக்ஸினுடைய மூடி மீதி மூடி எப்படி இருக்கும்? சின்னதாக தானே இருக்கும். இது சின்ன சைஸில் நீங்கள் எழுதுனீங்கன்னா திஸ் இஸ் கால் நூன். இது என்ன சொல்லுவாங்க? நூன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நூன், ரைட்? நூன். இப்போ இந்த நூன் வந்து நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா பைபிளில்? நூனின் குமாரனாகிய யோசுவா. யோசுவனுடைய ஒரிஜினல் பேரும் இயேசு கிறிஸ்துனுடைய பேர் தான், யெகோஷுவா தான் அவனுடைய பேரும். நீங்கள் வேணா அந்த என்னாகமோ 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. என்னாகமோ 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நம்பர்ஸ் 13:16. இங்கிலீஷில் படிங்க, இங்கிலீஷில். தமிழில் யோசுவான்னு தான் கொடுத்துருக்கோம். அதில் These are the names of the men ஹோசியா. அவன் பேர் என்னதான் மாத்திட்டான்? ஜெஹோ. அதாவது ஜேங்கிறது கிடையாது, அது என்ன சொல்லணும்? ஒய்ங்கிற சம். அதாவது யெகோஷுவான்னு சொல்லி என்ன செஞ்சுட்டான்? மாத்திட்டான். அப்போ இந்த யெகோஷுவா, ஜோஷுவானுடைய பேரும் இயேசு கிறிஸ்துனுடைய பேரும் எத்தனை தான்? ஒரே பேர் தான். பார்த்துடுங்க. சரி, இப்போ நூனின் குமாரனாகிய யோசுவா. இப்போ நூன் அப்படின்னா அதுக்கு மீனிங் லைஃப். அதுக்கு மீனிங் என்னது? லைஃப், சீடு, விதை, அதுக்கு ஒரு மீன். இந்த மூணு இன்னும் நிறைய மீனிங் வரும். இந்த மூணு மீனிங் நீங்கள் என்ன செய்ய, நீங்கள் இப்போதைக்கு நமக்கு அந்த மூணு மீனிங் போதும். நூன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு மீனிங் வந்து லைஃப், ஃபிஷ் அண்ட் சீட். இப்போ இந்த நூன் வந்து இதுலேயும் 3 எழுத்து அடங்கியிருக்கு பாருங்க. ஒன்று வந்து என், அடுத்தது யூ, அடுத்தது என். அதாவது நூன், வாவ், நூன். இந்த 3 எழுத்து சேர்ந்ததா என்னது? நூன். இந்த நூன்ல இருந்தும் இந்த நூன் என்னது? லைஃப். நூன் என்னது? லைஃப். இந்த லைஃப்ல இருந்து நீங்க வாவை நீங்க எடுத்துட்டீங்கன்னா லைஃப் இல்லை. அவன் ஆலஃப்ல இருந்து நீங்க வாவ் எடுத்தீங்கன்னா பவர் கிடையாது. நூன்ல இருந்து நீங்க வாவ் எடுத்துட்டீங்கன்னா லைஃப் இல்லை. அப்போ எல்லாமே எதுல தான் அடங்கியிருக்குது? வாவில் தான் அடங்கியிருக்கு. அதனால தான் வாவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் அ சவுண்ட், தட் இஸ் அ வாய்ஸ் ஆஃப் காட். அந்த சத்தம் எல்லா வார்த்தையிலும் என்ன செய்யும் இருக்கும். அதனால தான் சில நீங்கள் பாடி பார்த்துட்டே அதை மெடிடேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கருத்து கொண்டு போவார். அது உங்களோடு பேசும், அது உங்களுக்கு காமிக்கும் நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன். இந்த பாருங்கள், ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு அல்ஃபபெட்லேயும் வாவுங்கிற சவுண்ட் இருக்குது. இது யாருடைய சத்தம்? தேவனுடைய சத்தம். தேவனுடைய சத்தம் ஒரு எழுத்துக்குள்ளே இருக்குமானால் அதுக்குள்ளே என்ன இருக்கணும்? ஜீவன் இருக்கணும். அதுக்குள்ளே என்ன இருக்கணும்? லைஃப் இருக்கணும். அப்போ சிந்திச்சு பாருங்க, ஒவ்வொரு அல்ஃபபெட்லையும் என்ன இருக்குது? லைஃப் இருக்குது. பாருங்க, இந்த நூன் வந்து அதுக்கு லைஃப்ங்கிற அர்த்தம். இந்த வாவ் எடுத்தோன்னா நூனில் அதுக்கு லைஃப் இல்லை. அதே மாதிரி நூனின் குமாரனாகிய யெகோஷுவா, இதுலையும் இந்த ஓ வந்து என்னது? வாவ். இதுலேயும் நீங்கள் வாவை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, வாவை எடுத்துட்டீங்கன்னா என்னதான் வரும்? யாஷுவான்னு வரும். நீங்கள் ஓவை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுலேயும் என்ன இருக்காது? ஜீவன் இருக்காது. ஓ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த இதில் வாவ் என்ன செய்யணும்? இருக்கணும். சரி, இது வந்து பெத். அடுத்தது என்னது? நூன். அடுத்த டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கலாம். இதே நூனுக்குள்ள அடுத்த டிஃப்ரென்ஸ், இந்த நூனை வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா லைட்டாக பெண்ட் பண்ண போகிறேன். இந்த நூனை என்ன செய்ய போகிறேன்? பெண்ட் பண்ணுறேன். எப்படி பெண்ட்? மத்தியில் எப்படி ஒரு பெண்ட் பண்ணிட்டேன். அப்படி கை வச்சு வளைச்சா எப்படி இருக்கும்? அதுமாரி நான் என்ன செஞ்சுட்டேன்? அதை வளைச்சிட்டேன். நூனை வளைச்சிருக்கிறேன். வளைச்சிட்டு இதுக்கு மேலே நான் இப்படி ஒரு ஜைன் போட்டேன். அப்படின்னா இதுக்கு மேலே நான் என்ன போட்டிருக்கிறேன்? ஜைன்.
இந்த நூனை நான் வளைச்சு அதுக்கு மேலே நான் என்ன போடுறேன், ஜைனு போடுறேன். ஜைனு போட்டால் இதனுடைய உச்சரிப்பு வந்து சாடே. இதுக்கு என்ன சொல்லுவாங்க, சாடே. இந்த டிஎஸ் வந்து இட்ஸ் அப்படிங்கிற சவுண்ட் வரணும், சாடே அப்படின்னு சொல்லி வரணும், சாடே அப்படின்னு சொல்லி வரும், இட்ஸ் சவுண்ட் வரும், சாடே, ரைட். ஸோ பெத், இதனுடைய டிஃப்ரென்ஸ் பாருங்க. பெத் நூன், இந்த நூனை லைட்டாக வளைச்சு மேலே ஜைன் போட்டாச்சுன்னா என்னது, சாடே, ரைட். புரிஞ்சுதுல? ஓகே. நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் இது என்னது, என்னது எல்லாரும் சத்தமாக சொல்லலாம், ஷின். இந்த ஷின்னில் வந்து நான் வெறும் அந்த ஷின் மட்டும் வரைஞ்சி காமிச்சேன். ஆனால் ஆக்சுவலி இதில் என்ன வரும்னா, மேலே இதில் ஒரு புள்ளி வரும். இதில் என்ன வரும், ஒரு புள்ளி. ரைட் சைடில் புள்ளி வந்துச்சுன்னா ஷின் அப்படிங்கிற அந்த உச்சரிப்பு என்ன செய்யும் வரும், ஷீன் அப்படின்னு சொல்லி உச்சரிப்பு. இந்த புள்ளி நான் அந்த ஷீனில் இந்த சைடு போட்டு லெஃப்ட் சைடில் நான் வச்சேன் அப்படின்னா அது உச்சரிப்பு வந்து சின் அப்படிங்கிற உச்சரிப்பு வந்துடும், சின். இது வந்து ஷீன், இது வந்து என்னது, சின். இதுக்கு மீனிங் வந்து தான், முள். அதுக்கு என்ன சொல்லுவாங்க, முள் அப்படின்னு சொல்லுவாங்க, தான், சின். இதனுடைய உச்சரிப்பு, இதனுடைய ஸ்பெல்லிங், இதனுடைய இது வந்து எஸ்ஹெச் அப்படிங்கிற உச்சரிப்பு வரும், ஷ அப்படிங்கிற உச்சரிப்பு வரும். இதனுடைய உச்சரிப்பு வந்து ஒன்லி எஸ், எஸ்ங்கிற உச்சரிப்பு வரும். இதே மாதிரி இன்னொரு உச்சரிப்பு எஸ்ஸுக்கு உண்டு. அது வந்து அதனுடைய எழுத்து வந்து இப்படி எழுதுவாங்க, கொக்கி மீது இப்படி போடுவாங்க, கொக்கி மீது போடுவாங்க. இதனுடைய உச்சரிப்பு வந்து சாமேக், சாமேக் அப்படின்னு சொல்லுவாங்க. சாமேக் அப்படின்னா லேயிங் ஹேண்ட்ஸ், கைகளை வைத்தல். கையை என்ன செய்கிறோம், வைக்கிறோம். கை வைத்தல் தான் என்ன சொல்லுவாங்க, சாமேக் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே ஒரு காரிய நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு மீனிங் வேணும், பைபிளில் உங்களுக்கு ஏதாவது ஒரு மீனிங் உங்களுக்கு தெரியலை, மீனிங்கில் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டக்குன்னு என்ன செய்யணும்னா, ஹீப்ரூவில் அந்த வேர்ட், அந்த அல்ஃபபெட், அந்த வேர்ட் அல்லாட்டி அந்த அல்ஃபபெட் எந்த இடத்துல ஃபஸ்ட் அக்கரன்ஸ் ஆகுதோ, முதல்ல எந்த இடத்துல அந்த வார்த்தை வருதோ, இப்போ உதாரணமாக இப்போ சாமைக்கே எடுத்துக்கிடுங்க, இல்லாட்டி ஆஃபரிங் அப்படிங்கிற வார்த்தை, ஆஃபரிங்க்கு வந்து தெருமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தெருமாங்கிற வார்த்தைக்கு என்ன மகத்துவம் இருக்குது, ஒய் இப்போ நான் கிறிஸ்டியன் பிரதர்ஸ், இந்து, முஸ்லீம்ஸ் எல்லாருமே ஆஃபரிங் போடுறாங்க அவங்கவுங்க தெய்வத்திற்கு, இவங்களுக்கு நம்மளும் ஆஃபரிங் போடுறோம். அப்போ இதில் வித்தியாசம் என்ன, ஆஃபரிங்கில் அப்படி என்ன வித்தியாசம்? அப்புறம் இந்த தெருமா அப்படிங்கிற அந்த வார்த்தையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய மகிமை உங்களுக்கு என்ன செய்ய பார்க்க முடியும். இந்த தெருமா வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா யாத்ராம 25ஆம் அதிகாரத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், அதை பார்க்கலாம். அதனுடைய மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிடும். வாட் இஸ் த ஆக்சுவல் மீனிங் ஆஃப் தெருமா, தெருமானா என்ன அப்படிங்கிற மீனிங் உங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி இப்போ சாமேக்குன்னு எடுத்தாச்சுன்னா இதுக்கு நம்ம மீனிங் சொல்கிறோம். என்ன மீனிங், லேயிங் ஹேண்ட்ஸ். ஷின் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னது, மீனிங் வந்து டீத். ஆனால் ஆவிக்குரிய மீனிங் என்னது, எல்ஷடை தேவன் என்ன செய்தது குறிக்குது. அப்போ இந்த ஷின்கிற எழுத்து ஃபர்ஸ்ட் எங்கே ரக்கராதோ அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு மீனிங் கிடச்சிடும், ஷின் என்னது அப்படின்னு சொல்லி. இப்படி சாமேக் அப்படின்னா லேயிங் ஹேண்ட்ஸ், அது என்ன செய்யறது, அதுக்கு மீனிங் என்னது, கைகளை வைத்தல். இது ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் வந்து எதுக்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா, நம்ம ஆடுகள் மேலே பலிக்காக, பாவ நிவாரணத்துக்காக ஆடுகளை கொண்டு வரும்போது ஆசாரியன் அது மேலே கை வைக்கிறது தான் என்ன சொல்லுவாங்க, சாமேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆடுகள் மேல் கை வைத்தல் அதுதான் என்னது, சாமேக். இன்னைக்கு நம்ம ஜீவ பலியாக நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய கரம் நம்ம மேலே என்ன செய்யணும், அமரணும். அதுதான் என்னது, சாமேக். அதுதான் என்னது, சாமேக். பாருங்க, இப்படி இந்த சாமேக்குடைய உச்சரிப்பும் எஸ்னுடைய உச்சரிப்பு தான் என்ன செய்யும் வரும். சாமேக்குடைய உச்சரிப்பு என்ன, எஸ் அப்படிங்கிற உச்சரிப்பு. இந்த ரெண்டு எழுதிக்கிடுங்க.